சார், நான் இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரைட்டு. இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, பீகாரில் வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி இந்தியா முழுக்க வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாருல, எத்தனை லட்சம் வாக்குகளை வந்துக்கிட்டு பீகார் தேர்தல் கமிஷன் வந்து தூக்கி எரிஞ்சிருச்சு. 60 லட்சம் வாக்குகளை தூக்கி எரிஞ்சிருச்சு. இப்போ அது நாடு முழுக்க மிகப்பெரிய ஏழரைய கூட்டவும் இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணிருச்சு, கர்நாடகாவில் வந்துக்கிட்டு அலக் தொகுதியில் எங்களுடைய வாக்குகளை ஃபுல்லாக கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கிறேன், எங்களுடைய வாக்குகளை ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து திருடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திரும்பவும் ஆதாரபூர்வமாக சொன்னார்ல. இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, மோடி இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்கிறாரு, 85 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபா பணம் தர போறாராண்டா எங்க பீகாரில். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, 10,000 எல்லாம் 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் மோடிக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல, அப்படிதானே? இப்போ வாக்கை தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு உனக்கு 10,000 நான் தரேன்னு சொன்னா நீ மோடிக்கு ஓட்டு போடுவியா? இந்த மாதிரி அந்த அள்ளு செல்றத்தனமான சிந்தனைக்கு தெரியுமா, சீப்பாக சிந்திக்கிறது, அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது. நீ 10,000 கொடுத்தாலும் சரி, 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, உன்னுடைய வாக்கு என்னது, விலை மதிப்பு இல்லாதது. ரைட்டா? அந்த விலை மதிப்பு இல்லாத வாக்கை நீ உனக்கு விரும்பின பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு தான் நீ அதை பயன்படுத்திக்க போற. ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு, இந்த ஞானேந்திரகுமாரை வச்சுக்கிட்டு, தனக்கு அதாவது பீகாரில் எவெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவானோ அவனை மட்டும் வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடாதவன் இருப்பான் தெரியுமா, அவனோட லிஸ்ட்டு ஃபுல்லாக தூக்கி எரிஞ்சிடுறது. இதை ராகுல் கண்டுபிடிச்சி இந்தியாவையே அதிர விடவும் ஒட்டு மொத்தமாக உச்ச நீதிமன்றமே அதிர்ச்சியில் உறைஞ்சிருச்சு. ஏற்கனவே ஹரியானாவில் என்ன பண்ணாங்க, ஓட்டை எப்படி இப்படிலாம் மாற்றி குத்துனாங்கன்னு வீடியோ ஆதாரத்தை ஃபுல்லாக எடுத்து அங்கே ஒட்டு மொத்தமாக ரிப்பீட் அடிச்சு விட்டுச்சுல உச்ச நீதிமன்றம். இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இப்போ கர்நாடகாவில் பெரிய ஹைட்ரஜன் குண்டை தூக்கி போட்டு இப்போ மொழி புதுங்கி உட்காந்துருக்கும் போது என்னடா இந்த கெட்ட பேரை எப்படி மறைக்கிறது, மக்களுடைய அந்த கூர்மையான சிந்தனையை எப்படி டைவர்ஷன் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒவ்வொருடைய வாக்குலையும் ஒவ்வொரு பீகாரில் கூடிய ஒவ்வொரு லேடிஸோடைய வீட்லேயும் 10,000 பணம் கொடுக்க போகிறாராம். சரியா? இது நல்ல திட்டமா கேடுகட்ட திட்டமாடா சொல்லு, இது நல்ல திட்டமா கேடுகட்ட திட்டமா? இது நேரடியாக அங்கே ஒருத்தர் வாக்கு திருட்டில் ஈடுபடுறான், இங்கே இவர் என்னடா நேரடியாக உங்களுக்கு லஞ்சத்தில் ஈடுபடுறாரு. இப்போ கொள்கை முடிவா இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டு எலெக்ஷன் பீரியடில் கொள்கை முடிவை அறிவிச்சிருந்தாரா நம்ம மோடி, இல்லை நிதிஷ் அறிவிச்சிருந்தாரா? ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட வீட்லையும் லேடிஸ் வீட்டில் 85 லட்சம் லேடிஸ் வீட்டில் வந்துட்டு நான் 10,000 பணம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் சொல்லி ஓட்டு வாங்கி வந்தாரா? வரல. இல்லை திடீர்னு என்ன கரிசனை பாசம் நாம் என்ன கேட்குறோம்னா, அதெல்லாம் பீகாரில் மட்டும் 10,000 பெண்களுடைய அக்கௌண்ட்டில் போகிறீங்க, ஏன் நம்ம வீட்டில் என்ன பெண்கள் இல்லையா? அவர் என்ன பீகாருக்கு மட்டும்தான் பிரதமரா? நமக்கெல்லாம் பிரதமர் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வயிறு இல்லையா, பசி இருக்காதா? அது என்ன இந்த நாக்கை நீட்ட சொல்லி வெள்ளத்தை தடவி விடுவாங்க தெரியுமா நாக்கில், இந்த வேலையை அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தா இந்தியாவில் கூடிய மற்ற அனைவருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? நேற்றுக்கு என்னடானா அந்த கிளவி இருக்கு பாரு நிர்மலா, அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, பயங்கரமாக உன் டவுசர் சட்டையெல்லாம் பணமாக நிறைய போகுதுன்னு சொல்லிச்சு. அப்படித்தானே? எவ்வளோ நிறைய போகுது, ஒவ்வொரு ரூபா ஓட்டக்காலனா 1 ரூபா, 10 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி பண்ணிருக்கு. மிச்சம் 11 வருஷம் நீங்கள் என்ன பண்ணினீங்க? நீங்கள் தானே கவர்மெண்ட்டில் உட்காந்துருந்தீங்க. பெட்ரோல் விலை குறைஞ்சிருச்சா, இது கேஸ் விலை குறைஞ்சிச்சா, அத்தியாவசியமான பருப்பு வகைகள் விலையெல்லாம் குறைஞ்சிச்சா? எதுவுமே குறையல. ஆனால் என்னது, மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இருக்குது பற்றியில், அந்த பணத்தை ஃபுல்லாக நாங்கள் வரியை குறைச்சிட்டோம், உனக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லி பழியை தூக்கி யார் மேலே போடுறது, ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தூக்கி போடக்கூடிய வேலையை இப்போ இவனுக்கு தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எப்போவுமே இங்கே பண்ணக்கூடிய வேலை என்னது, ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கக்கூடிய விஷயம். உனக்கு பணமும் தரமாட்டேன், விலை குறைச்ச மாதிரியும் இருக்கும், ஆனால் விலை குறையாத மாதிரியும் இருக்கும். 40% ஜிஎஸ்டி வந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்களா? இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரம்பு என்ன, 5, 18, 28, 35 தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு 38, இப்போ திடீர்னு 40 ஒன்று வந்திருக்குது. ஆனால் அதை எந்த விதமான பத்திரிகைகள் வெளியில் சொல்லவே இல்லை. 5, 18 நாங்கள் இல்லை. இப்போ கார் வாங்கினா எத்தனை சதவீதம் தான் நீங்கள் வரி கட்டணும்? 40% வரி கட்டணும். ரைட்டா? அப்போது இவனுங்க ஆட்டை தூக்கி குட்டையில் போட்டு குட்டியை தூக்கி ஆட்டில் போட்ட கதையை தான் இப்போ நடத்தியிருக்கானுங்க. ஆனால் வழக்கம் போல் உன் மண்டையில் உட்காந்து தெளிவாக பேன் பார்க்கக்கூடிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டப்பா நிறைய மிளகா பொடியை அரைச்சிட்டு உன் தலையில் தடவி விடுறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ
10,000 பணம் கொடுப்பதின் மூலமா அத்தனை வாக்குகளும் எங்க போயிரும்? பிஜேபிக்கு போயிரும்னு யார் நம்புறா? யார் நம்புறா? பிஜேபிக்காரங்க நம்புறாங்க. அதாவது அந்த கல்யாண வீட்டில் சீப்பை ஒளிச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோ, கல்யாணம் நின்று போயிரும்ல. மாப்பிள்ளை தலை சீவராருலடா, சீப்பு எங்கடா நீ சீவுனியாடா? இங்கடா சீவுடா, சீவாம வந்து உட்காந்துக்கிட்டு சீவுடா டக்குன்னு சீவுரு. இப்போ சீவுன காரணத்தினால, நீ சீவுனனால என்ன ஆயிடுச்சு? வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ போட முடியாமல் போச்சு இல்லை? இப்போ ஏன்னா நீ தலை சீவல் இல்லை, அதனால் வீடியோ போடல. இப்போ தலை சீவனை இதுக்கு அப்புறம் தானே வீடியோ போட முடியும். அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. நீ சீவனாகி என்ன சீவாட்டி என்ன? ஓ மண்டை தலையில் முடி இருந்தால் என்ன மூளை தான் இருக்கணும், முடியை பற்றி கவலை இல்லை. அப்போது இவனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய அளவுக்கு குண்டை தூக்கி போடும்போது அதை பிசுக்க வச்சுப்படலாம், காசை கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்டிடலான்னு சொல்லி கேடுகட்டத்தனமாக ஒரு சிந்தனை இருக்குது தெரியுமா? அதுவும் 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாற்றி போடலான்னு சொல்லி இந்த மோடி கவர்மெண்ட் நினச்சி இன்னைக்கு 10,000 ரூபாய் பணம் தரப்படும் அப்படின்னு சொல்லி இதுக்காக 8,500 கோடி ஃபண்டை நாங்கள் ரிலீஸ் செய்வோம்னா, இங்கே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு பைசா கொடுத்தீங்களாடா? நீங்கள் ஸ்கூல் ஃபண்டு கொடுத்தீங்களா? 2,125 கோடி கொடுத்தீங்களா? அந்த தர்மேந்திர பிரதான் நேற்று கூட வந்து உட்காந்துக்கிட்டு திமிர்வாதம் பேசிக்கிட்டு பிஎம்சியில் சேர்ந்தாதான் உனக்கு பணம் தருவேன், மறுபடியும் அதாவது மும்மொழி கொள்கை இந்தியை ஏற்றுக்கிட்டேன்னா தான் உனக்கு பணம் தருவேன்னு சொல்லி மறுபடியும் வந்துக்கிட்டு நம்மளை வந்து மிரட்டிட்டு காசு கொடுக்காம போயிட்டு, அங்கே பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது, ராகுல் போட்ட போடில் அங்கே ஆளுக்கு 10,000 கொடுக்க போறேன்னு சொன்னால் இது ஊரை ஏமாத்துற வேலையா அல்லது ஏமாத்தாத வேலையா? ஏமாத்துற வேலை தானே. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ இனிமேல் ஏமாந்துருவாங்களா? இன்னும் இதை வச்சு நல்லா பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ மோடி இன்னைக்கு ராகுல் என்ன பண்ணுவார்? 10,000 என்ன 10,000த்துக்குரிய பிச்சை காசு, இன்னொரு 10,000 சேர்த்து கொடுங்க, இன்னொரு 50,000 கூட கொடுத்தா கூட உனக்கு எவனுமே ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி இப்போ இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்குவாங்க. இது யாருக்கு பயன்பட போகுது? ராகுலுக்கு பயன்பட போகுதா, பிஜேபிக்கு பயன்பட போகுதா? ராகுலுக்கு தான் பயன்பட போகுது. ஏன்னா ராகுல் சொன்னனால தானே இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு 10,000 போக போகுது. இல்லைன்னா வினர் வந்திருக்குமா? ரோட்டையும் எடுத்துட்டு ஆளையும் துரத்தி விட்டுருப்பாங்க. இப்போ பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க பிரச்சனை பண்ணி விடவும் இப்போ என்ன ஆயிடுச்சு கேட்டா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 10,000 தரப்போறேன் போய் இறங்கி வந்திருக்காங்க. இந்த இறங்கி வந்திருக்கக்கூடிய பிரச்சாரம் பிஜேபிக்கு கட்டாயமாக கை கொடுக்காது, அது ராகுலுக்கு தான் கை கொடுக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க ஏன் நீ பணம் கொடுக்கல அப்படின்னு எல்லாமே கேள்வி கேட்க போகிறாங்க. அதுக்கு இவனுக்கு மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க. ஆக மொத்தம் இந்த பிரதமர் மக்களுக்கான பிரதமர் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம அடி முட்டாள் தான் நினைக்க போகிறோம். இந்த பிரதமர் யாருக்கான பிரதமர்? யாருக்கான பிரதமர்? இந்த பிரதமர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகைராக்களுக்கு தெரியுமா? அந்த சனாதனிகளுக்கான பிரதமர், ஏழை எளியவர்களுக்கான பிரதமர்னு எவனாவது நம்பினான்னா அவன் 1ஆம் நம்பர் அடி முட்டாள். இதை வச்சு ஏன் தெரியுமா சொல்கிறோம்? போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனுக்கு என்ன சொன்னார்? ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் ரூபாய் 15 லட்ச ரூபா பணம் போடுவேன்னு சொன்னார். போட்டாராடா? போட்டாரா? இன்னும் போடல. அதுக்கப்புறம் அமித்ஷாட்ட கேட்குறாங்க, என்ன 15 லட்சம் பணம் போடுவேன்னு சொன்னீங்க, உடனேங்கன்னா ஜூமில் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஜூம்லன்னா என்னது? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்போ 10,000 தரப்போறாரு. இது 10,000 வரப்போகுதா இல்லை அது ஜூம்லா வாங்கிறது வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும்.